கிரேஸ் எஜுகேஷன் கிரேஸ் தமிழ் மொழி பயிற்சி சார்பாக உங்கள் யாவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த இரண்டாவது தலைப்பில் இதே பாடத்தில் 9ஆம் வகுப்பு ஹரிஷ் அவர் தான் பாடம் நடத்துகிறாரு. இந்த தலைப்பு பேர் குடும்ப விளக்கு. இந்த பாடத்தில் விடுபட்ட 3 கவிதை தொகுப்பு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்களை நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி, மங்கையராய் பிறப்பதற்கே தவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படி சொல்லி பாட்ட ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுங்கள் ஹரிஷ், இந்த 3 பகுதியில் இப்போ என்ன பெரும்பாலும்னா சமைக்கிறதெல்லாம் பொம்பளைங்க வேலை, அது ஆம்பளைங்க வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி எல்லாரும். அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்களேன். பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு? பெண்கள் வந்துட்டு அது உண்மைதான். பெண்கள் வந்துட்டு எப்படி ஆண்களுக்கு வந்துட்டு சமைக்கிற வேலையை கொண்டு போய் கொடுங்களேன், அவங்களுக்கு செய்ய தெரியாது. மிஞ்சி போனால் ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை 2 இட்லியோ தோசையோ சுடுவாங்க தவிர அதுக்கப்புறம் என்ன கொண்டு போய் பிரியாணி செய்ய தெரியாதுன்னுவாங்க, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் செய்ய தெரியாதுன்னுவாங்க. இதுதான் சொல்லுவாங்க. மிஞ்சி போனால் 2 இட்லி ஒரு தோசை. அப்புறம் மேகி எப்படி செய்கிறதுலாம் சும்மா தண்ணியில் போட்டு மசாலா போட்டு 4 கலக்குனா மேகி ரெடி ஆயிரும். இதெல்லாம் செய்வாங்க. போய் பிரியாணி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். எப்படி பெண்களால் செய்யக்கூடியதை ஆண்களால் செய்ய முடியாது. அவங்கள பெண்களால் ஒரே டைமில் கிட்டத்தட்ட 10 வேலை கிட்ட பார்க்க முடியும். கடவுள் அது மாதிரி வந்துட்டு ஒரு சிறப்பான சென்ஸ் கொடுத்துருக்காரு. பார்த்தோன்னா கிரைண்டர் ஓடிட்டு இருக்கோம், அந்தாண்ட ஃப்ரிட்ஜில் என்னென்னு பார்ப்பாங்க, அந்தாண்ட பால் கொதிச்சிட்டு இருக்கும், அந்த அரிசி காய வைப்பாங்க, அந்தாண்ட வாஷிங் மிஷினில் துணி துவச்சி எல்லா வேலையும் செய்வாங்க. அது கடவுள் இயற்கையாக கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு இல்லைன்னு சொல்ல. இந்த முதல் பகுதியில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சமைப்பது வீட்டு வேலைகளை சலிப்பில்லாமல் செய்வது எல்லாமே பெண்களுக்குரியது. ஆனால் அது எதுக்கு ஆண்களுக்கு தாழ்வு மனப்பேன், நான் எதுக்கு கிச்சனுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. ஸோ கல்வி எப்படி ஈக்குவலோ அதுபோல் எல்லாமே விட்டு கொடுத்து எல்லா வேலையும் செய்யணும். காய்கறி நறுக்கிறாங்கன்னா அவங்க பாத்திரம் வளர்க்கட்டும், அவங்க துணி துவைக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு வேலை பகிர்ந்து செஞ்சோம்னா அதில் இனிமை பிறக்கும் அப்படி சொல்கிறார். தாழ்வனை அப்படின்னு சொல்லக்கூடாது, தாழ்வு உயர்வு அப்படிலாம் சமைக்கிற விஷயத்தில் சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு? வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களேன். இந்த சமைக்கிறது வாழ்க்கை, இதை 2 எப்படி சொல்லுங்களேன். என்ன சொல்ல வர்றாரு பாருங்களேன். அதாவது வந்துட்டு வாழ்க்கையும் நம்ம இப்போ எப்படி பெண்கள் வந்து சமைக்கிறதையும் வந்துட்டு பாரதிதாசன் ஒன்றா வந்து கம்பேர் பண்ணுறாரு. எப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கை வந்துட்டு எப்பயுமே சந்தோஷமாக இருக்குமான்னா கிடைக்காது, எப்பயுமே சந்தோஷமாக இருக்காது, நிறைய துக்கங்கள் வரும். ஆனால் வந்துட்டு சமைக்கிறது பார்த்திங்கன்னா எப்பயுமே சந்தோஷமாக தான் வந்துட்டு நம்ம அம்மாவோ இல்லை நம்ம தங்கச்சி சமைச்சாங்களோ இல்லை அக்கா சமைச்சாங்கன்னா எப்பயுமே பெண்கள் சமைச்சாலே அந்த வந்து சமைச்சி அது ரொம்ப கேவலமாக இருக்குது, டேஸ்ட்டே நல்லா இல்லைன்னாலும் அந்த அன்போடு கொண்டு வந்து பரிமாறும்போது அதோட டேஸ்ட்டை தானாக மாறிடும். உணவில்லை ஆக்கள் மக்களுக்கு உயிர் ஆக்கள் அன்றே, வாழ்வு பணத்தினால் அன்று வீழ்வாள் படையினால் காண்பதன்று. இப்படி அழகாக சொல்லி முடிக்கிறாரு. எல்லா விஷயம் அன்பிட்ட உணவால் வாழ்வோம். அன்பு அப்படின்ற ஒரு இதயம் கலந்த ஒரு சாப்பாடு. சாதாரண பால் சோத்தில் சும்மா உப்பு போட்டு கொடுத்தாங்களா கூட இனிமே அதிகமாக இருக்குது. சரி, கடைசி அப்படி முடிக்கிறார் ஆசிரியர். சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை, ரைட், ஓகே, அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் தாய்மார்களுக்கு உரியது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படி தான் இருக்கிறான். கண்ணிமிக்கும் நேரத்தில் அது வந்து அவங்க செஞ்சிடுறாங்க. அது பெண்களுக்குரிய வேலை, அது எதுக்கு எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு கிடக்குறீங்க அப்படி சொல்லி நினைக்கிறாங்கல்ல. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஞ்சம் என்ன சொல்ல வரீங்க? அது வந்துட்டு இந்த தாழ்வு மனப்பானை எப்போ வந்துச்சுன்னா, அதை இந்த எப்படி ரொம்ப ஓல்டன் டேஸும் இல்லாமல் மாடர்ன் டேஸும் இல்லாமல் சம காலகட்டத்தில் வந்துட்டு இந்த தாழ்வு மனப்பானை பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்துட்டு சமைக்கிறதுனா வந்துட்டு ஆம்பளைங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. மிளகா பொடி எதுன்னு கேட்டால் வந்துட்டு என்ன கிச்சனில் போய் எல்லாம் பார்த்தா மஞ்சள் பொடி மிளகா பொடி எடுத்துகிட்டு வரலாம், மஞ்சள் பொடி எடுத்துகிட்டு வருவாங்க. அது மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த பக்கம் வந்து பழக்கமே இல்லைல்ல. ஒரு நாள் சிக்காயி அம்மா படுத்துட்டாங்க அப்படின்னா அப்படியே உலகமே இருந்து போயிடும் இல்லை. யோசித்து பாருங்க, என்ன சமைக்கிறது, என்ன பண்ணுறது, சுடுதண்ணி காய் வைக்கிறதா ஒன்றும் புரியாது. சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான். சமைப்பது வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று குரல் சரியில்லை, ஆடவர்க்கு நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்றும் நன்னால் காண்போம். சமைப்பது தாழ்வா, சமைக்கின்றார் சமையல் செய்வார். அதாவது எப்படி சொல்கிறாரு, சமைக்கிறது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார் அப்படி சொல்லி ஆரம்பித்து எப்படி முடிக்கிறார் பார்த்தீங்கன்னா, சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவனா கடமை. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. கடைசி எப்படி முடிக்கிறார் பாருங்க, அதுதான் சூப்பர். தாய்மார்க்கே தக்கதுன்றாரு. தவத்திரு தன் நாட்டில் இருக்குமோர் சட்டம் தன்னை இமைப்பொழுதில் நீக்க வேண்டும், பெண் கல்வி வேண்டும் யாண்டும் சொல்லி முடிக்கிறார். எப்படியா சமைக்க முடியாத விஷயம் சமைக்கிறதுன்றது தவிர்க்க முடியாத விஷயமா, அது ரைட், ஒத்துக்கிறோம். ஆனால்
தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த வழக்கத்தை தயவுசெய்து மாற்றி போடுங்க. எப்படி கண்மூடி வழக்கம் சமையல்லாம், ஆனால் நான் எதுக்கு செய்யணும் அப்படின்ற வழக்கம் தூக்கிட்டுங்க. தாழ்வு மனப்பான்மை நினைக்காதீங்க. அது ஈக்குவாலிட்டி வேணும். படிப்புன்னு ஒன்று வந்த பிறகு, கல்வின்னு வந்த பிறகு எல்லாருக்கும் வந்து பொதுமை இல்லையா, எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்து செய்யும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கொஸ்டினில் கூட ஆணுக்கு பெண் வந்து ஆண் சமையல் செய்ய தெரிந்திருப்பது பயன்பறித்து எழுத ஒரு கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க. இங்கே கண்டென்ட்டுடைய இந்த கவிதை எழுதி முடித்தார்ல ஆசிரியர், அவரை பற்றி இதை சொல்லணுன்னீங்களே. இந்த நம்ம பார்த்தோம்ல குடும்ப விளக்கு, இது வந்துட்டு விருந்தோம்பலோட 2வது பகுதியிலேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு இது. வேணும்னா நீங்கள் வந்துட்டு லைப்ரரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த விருந்தோம்பல்ன்ற ஒரு நூல் இருக்கும், அந்த நூலை வாங்கி நீங்கள் படிக்கலாம். படித்து நீங்கள் இந்த குடும்ப விளக்குன்றதை படிக்கலாம். இல்லை 9ஆம் வகுப்பு புக் எடுத்து படித்தாலே இந்த லெசன் பகுதி இருக்குது, அதை நீங்கள் படிச்சுக்கலாம். பாரதிதாசனை பற்றி சொல்லுங்களேன். பாரதிதாசனோட இயற்பெயர் வந்துட்டு கனக சுப்பரத்தினம். அவர் வந்துட்டு ஏன் அவர் பேரை வந்துட்டு பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாருன்னா, பாரதியார் வந்துட்டு அவர் மேலே இருக்கிற காதல், அதாவது அவரோட கவிதையோட ஈர்ப்பெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஏன் வந்துட்டு இப்படி அவரோட பேரை நம்ம வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லி பேர் வச்சுக்கிட்டாரு. அவரோட படைப்பை பற்றி சொல்லுங்கள். என்ன எழுதியிருக்காரு? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, இதெல்லாம் வந்துட்டு அவர் எழுதின நூல்கள். அப்புறம் வந்துட்டு இவரோட சாகித்ய அகாடமி விருது வந்துட்டு எந்த இதுனா பிரசராந்தையார் நாடக நூல் வந்துட்டு அவ்வளோ பெரிய பரிசு வாங்கியிருக்கிறார். சாகித்ய அகாடமி விருது, அதாவது நூல்களுக்கான மிக உயர்ந்த விருதுனா அந்த சாகித்ய அகாடமி விருது தான். அந்த விருது பெற்றிருக்கு அந்த நூல். இந்த தொகுப்பெல்லாம் பாரதிதாசன் கவிதைகள்னு சொல்லி ஒரு தொகுப்பாக கூட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. எப்படி ரொம்ப அற்புதம். இந்த குடும்ப விளக்கு அப்படின்றது உண்மையாலுமே குடும்ப விளக்கு. ஒரு குடும்பத்தை கோபுரமாக ஒரு கோவிலாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விடுதலைக்குரிய ஒரு விளக்கு இது. இந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இருட்டான அந்த இடத்த வாழ்க்கையை மாற்றி காமிக்கக்கூடிய ஒரு விளக்கு குடும்ப விளக்கு என்று சொல்லி இந்த பகுதியை தயவுசெய்து எல்லோரும் படிங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேள்வியை வந்து கீழே பதிவில் போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அவருடைய சேனல் பாருங்கள். வாழ்த்துக்கள். இந்த பதிவில் உங்களோடு நான் உரையாடியதற்காக நன்றி. கேள்விகள் அதிகமாக கேட்பீர்கள் நம்பிக்கையோடு கூட கிரேஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சார்பாக உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறோம். வணக்கம், வாழ்த்துக்கள்.